வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஓரியன் சீசன் 1 எபிசோட் 9 தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சேனல் வந்து 20K வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் அப்போ நான் இதான் அந்த கிஷினா ஆல்ரெடி அந்த கிஷினை வந்து யாரோ வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஜிரோ வந்து சொல்கிறான். நம்ம சுகமியும் எனக்கு தெரிஞ்சு அது வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கணும். ஏன்னா அதோட ஹார்னை வந்து வெட்டினா தானே அது வந்து சாகும். அதை தோக்கடிச்சிருந்தா நேற்றுக்கு அதுலேருந்து கெச்சிச்சு வந்து வந்திருக்கும். பட் அதுலேருந்து வரல. ஸோ அப்படின்னு பார்த்தா அது வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும்போது நம்மள கொஜிரோவும் இதுக்கு நான் வந்து முஷாஷி வந்து கூப்பிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு இதோட வீக்னஸ் வந்து கண்டுபிடிக்க தெரியும். இப்போ அவனோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இங்க நம்மளோட கொஜிரோ வந்து காட்டுறாங்க. அந்த பிளாக் ஸ்டோன் ஃபுல்லா வந்து நம்ம கொஜிரோ வந்து கவர் பண்ணிருக்கு. அப்புறம் அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த கிஷினோட தலையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஜிரோ பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வந்து அந்த மேல ஒருத்த வந்து நிக்கிறான். அது வந்து ஷீரோ அப்படிங்கிற வந்து நிக்கிறான். ஆக்சுவலி அந்த ஒரு கிஷினை வெட்டினது நம்மளோட ஷீரோ தான். பட் அதோட தலையை வந்து வெட்டிட்டு போயிருக்கு. அதோட தலையில தான் வந்து அதோட ஹார்ன் வந்து இருக்கு. அந்த தலையை எங்க அதை நாங்க வெட்டி போட்டோம்னு சொல்லிட்டு நாங்க பெருமை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்து போட்டுறாங்க நம்மளோட ஷீரோவையும். இப்போ நம்மளோட டீம் வந்து சண்டை போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஜிரோ வந்து யோசிக்கிறான். அந்த டைம்ல இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தது ஷீரோ அப்படிங்கிறவன் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து 2 துண்டா வந்து வெட்டி போட்டுறான். இப்போ நீங்களாம் சாக போறீங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஷீரோ சொல்ல இவன் யாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலி நம்மளோட ஷீரோட வேலைனா அந்த கெச்சிச்சு பிளேட் இருக்கு தெரியுமா, அது அந்த புஷிங்கெல்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்க கிட்ட இருந்து கொள்ளடிக்கிறதே இவனோட வேலையே. எல்லாருமே சேர்ந்து வந்து நம்மளோட ஷீரோ வந்து அட்டாக் பண்றாங்க. பட் நம்ம ஷீரோ வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். அவங்களோட அட்டாக் எல்லாம் தடுத்துட்டு இவன் வந்து பயங்கரமா அவங்கள போட்டு அடிக்கிறான். இதை பார்த்து எல்லாரும் வந்து பயங்கரமா வந்து பயப்படுறாங்க. கொஜிரோ இப்போ நம்ம என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம சுகுமி கேட்க, ஓ அப்ப நீ தான் அந்த கொஜிரோவா, என் பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம கொஜிரோ கேட்க, உன்னை வந்து எனக்கு ஆல்ரெடியே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு கெச்சிச்சு பிளேட் ஆக போறேன். அதாவது அந்த முஷாஷி அப்படிங்கிற பையன் ஆக்குறான்ல அந்த மாதிரி. முஷாஷி என்னடா பண்ண அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ உனக்கு ஒன்று நடக்கும் பாரு, அதே மாதிரி அவனையும் பண்ணி வச்சிருக்க அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றாங்க. நம்ம முஷாஷியை வந்து காட்டுறாங்க. எனக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, நீ வந்து ஒரு பிளாக் ஸ்டோனா மாறிக்கிட்டு இருக்க. நீ வந்து இனிமே சண்டை போட தேவை கிடையாது, இனிமே புஷியா இருக்க தேவை கிடையாது, நீ வந்து இங்கே வந்து இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. என்னோட இது வந்து இன்னும் முடியல, அதுக்குள்ள இந்த பொண்ணு வந்து வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து யோசிக்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து யாரோ வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து மேலே வந்திருக்கான். பட் அவனை சுற்றி இந்த பிளாக் ஸ்டோன் எல்லாம் வந்து உடஞ்சிருக்கு. பட் பாதி வந்து கவர் ஆயிருக்கு. அப்போ தான் அந்த நேனோங்கிற பொண்ணை காட்டுறாங்க. நீ இன்னும் உயிரோட இருக்கே அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறா. அவளும் நீ வந்து பிளாக் ஸ்டோனை மாறுக்கு முன்னாடி நான் வெளியே எடுத்துட்டேன் போல அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. எங்க காடஸோட மிஷின் முடிவுக்குள்ள நான் ஒன்று எடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கா. ஆனா சரி, நீ வந்து ஒரு துணியை போட்டினா நல்லா இருக்கும். நம்ம ஹீரோ அந்த குழிக்குள்ள இருந்து நான் வெளியே வந்துட்டேனா, நான் திரும்ப வந்துட்டேனா அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்வாட் மெட்டீரியலா மாற்ற போறேன், என் ஃப்ரெண்ட்ஸை மாற்ற போறானா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஓடுறான். கொஜிரோவும் சுகுமி வந்து டேஞ்சர்ல இருக்காங்க. நீ போனாலும் அவங்க சண்டை போட முடியாது, நீ வந்து வேஸ்ட் தான், நீ வந்து ஒரு புஷியா மாறவே முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொன்ன வந்து எனக்கு ஞாபகம் வருது. நான் வந்து என்னதான் பவர் இல்லைனாலும் நான் புஷியா இருக்கிறது நல்லது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அப்புறம் நம்ம கொஜிரோட அப்பா மேல கல்லை தூக்கி வீசிட்டு நீ வந்து செத்துப்போ அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்றான். நான் எதுக்கு அவரை செத்துப்போன்னு சொன்னேன், இல்ல நான் அப்படி சொல்லி இருக்க கூடாது, எனக்கு தெரிஞ்சு நான் போய் மன்னிப்பு கேட்டாலும் அவர் என்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே நின்று இருக்கான். அந்த நேரத்துல முஷாஷி அப்படி சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா அந்த பாப்ஸ் அப்படிங்கிறவர் தான். என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது வெளியே குளிரா இருக்கு, உள்ளவா அப்படி சொல்லிட்டு வந்து அவர் உள்ள கூட்டிட்டு போறாரு. நான் வந்து காலையில் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து சாகருக்கு தகுதியே இல்லாதவன் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றான். ஆக்சுவலி நீ இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து எனக்கு நல்லாவே புரியுது. இந்த ஒரு கிராமத்து மக்கள் இப்போ உங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் உங்களை வெறுக்கிறாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் என்னோட பையனை வந்து வெறுத்தாங்க. பட் கொஜிரோ கூட முஷாஷி அப்படிங்கிற ஒரு நல்ல பையன் வந்து சேர்ந்தான். அதுக்கப்புறம் கொஜிரோ வந்து செம்ம சந்தோஷமா வந்திருந்தான். பட் அவனை மாதிரி ஒரு பையன் வந்து அவனுக்கு கிடைக்கிறது வந்து வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா நான் வந்து உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், நீ தான் வந்து கொஜிரோ வந்து காப்பாத்தின அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. எதுவுமே வந்து இவ்வளோ என்னை ஹாப்பி ஆக்கி இருக்காது அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 ஹார்ட்டை வந்து நீ காப்பாத்திருக்க அப்படி சொல்லிட்டு இவர் வந்து தேங்க்ஸ் சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பவுமே வந்து ஒர்த்லெஸ் கிடையவே கிடையாது, நம்ம ஒர்த்துன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். முஷாஷி உனக்கு வாழணும்னு தோணுச்சுன்னா நீ வந்து பயங்கரமா வாழ்ந்துடணும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. நம்ம முஷாஷி வந்து பயங்கரமா அழுகிறான். அவனும் சிரிச்சுக்கிட்டே நீ வந்து எங்க கூட இருக்கே அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறாரு. நம்ம முஷாஷி வந்து ஒத்துக்கிட்டு இவங்க கூட வந்து ஜாலியா வந்து இருக்கான். ஆக மொத்தம் சொல்ல போனோம்னா பாப்ஸ் அவர் தான் வந்து என்னை வளர்த்தாரு. பாப்ஸும் நீ வந்து அதை பத்தி கவலைப்படாத, நான் வந்து எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், லைக் ஒரு புஷி மாதிரி. நீ வந்து லாயல்ட்டி அப்படிங்கிற விஷயத்த எங்க கொடுக்கணுமோ அங்க வந்து கொடு, அந்த ஒரு இது வந்து உனக்கு ஒரு பலத்தை வந்து தரும், அதுதான் வந்து ஒரு புஷியோட வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. அவர் தான் என்னோட சோல் வந்து சாகர தருணத்துல கூடிய என் கூட வந்து இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவர். அதனால தான் நான் இப்ப சொல்றேன், நான் வந்து ஒரு புஷியா மாறாம போகவே மாட்டேன், அவரோட பாதையை வந்து நான் வீணடிக்கவே மாட்டேன். அவர் எப்படி ஒரு சிறந்த புஷியா இருந்தாரோ அதே மாதிரி நானும் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். இங்க அந்த ஹீரோ வந்து எல்லா சோல்ஜர்ஸ் வந்து வெட்டி போட்டுட்டு இருக்கான். அங்க இருந்த எல்லாரையும் வந்து ஒரு கிஷனை விட பலமா இருக்கா அப்படி சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓடிட்டு இருக்க. நம்ம சுகமே வந்து பயங்கரமா வந்து பயப்படுறான். அந்த ரெட் ஹெட் பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் வந்து ஒரு ஸ்வாட் மெட்டீரியலாக வந்து மாற்றுவேன், நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அப்படி சொல்லிட்டு இவங்களை வந்து துரத்த அந்த ஒரு சுகுமிங்கிற பொண்ணு வந்து பயங்கரமாக பயப்படுறான். அவன் எனக்காக தான் வரான் அப்படி சொல்லிட்டு நம்ம கொஜிரோ வந்து என்னை வந்து புடுறா அப்படி சொல்லிட்டு வழி மாதிரி வந்து போகிறான். இவன் வந்து என்னோட வலிக்கு நீ வந்து ஒரு டெட் எண்டில் வந்து நம்மளோட கிஷிரோ மாட்டிக்க, இதுக்கு வந்து ஒரே வழி தான் இருக்குது, இவனை நான் வந்து தோக்கடிக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து சண்டை போட வந்து போகிறான். பட் இவனோட பவர்ஸ்னால அவனை வந்து தொடக்கூடிய முடியல. அப்புறம் அவன் வந்து அவனோட பவர் யூஸ் பண்ணி வந்து பயங்கரமாக வந்து அடிச்சிடறான்.
உண்மையை சொல்ல போனா என்னால் இவன் கூட நிற்கக்கூடிய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கொஜிரோ வந்து சொல்கிறான். அந்த ஒரு சமயத்தில் நம்ம கொஜிரோ வந்து அவன் தூக்கிட்டு உன்ன மாதிரி வந்து தைரியமானவங்க வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் உனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கலர் அது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். சுகுமியும் கொஜிரோன்னு சொல்லி கத்த அந்த ஷீரோ அப்படிங்க வந்து பயங்கரமாக வந்து ஷாக்கை என்னமோ வந்து பார்த்துட்டு இருக்கான். முஷாஷி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கொஜிரோ வந்து யோசிக்காங்க. நம்ம முஷாஷி வந்து பயங்கரமாக வந்து நிற்கிறான். நம்ம முஷாஷியும் யாரெல்லாம் வந்து உன்னால அந்த ஸ்வாட் வந்து தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி அந்த ஒரு ஸ்வாடை வந்து தூக்கிட்டு கெத்தாக வந்து நடந்து வரான். அண்ட் முஷாஷி நம்மளோட கொஜிரோ கிட்ட போயிட்டு நான் திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அப்புறம் கொஜிரோ உன்னை பார்க்குற கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அவனோட கையில் வந்து ஸ்வாடை பார்த்தோன்னே உன்னால கெச்சிஸ் பிளேட் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை என்னால் வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஒரு ஸ்வாடை வந்து நான் கிராப் பண்ண உடனே அந்த ஒரு பிளாக் கலர் ஸ்டோன் வந்து என்னை விட்டு வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு ஸ்வாட் வந்து உன்னை ரிஜெக்ட்டும் பண்ணல அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ வந்து சொல்கிறான். அப்புறம் அந்த நானோங்கிற பொண்ணு வந்துட்டு ஹே அந்த தப்பு நான் தான் பண்ணேன், நான் வந்து அவன் பிளாக் ஸ்டோனாக மாறக்குள்ள வந்து வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அவன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. ஒன்றும் இல்லை நீ கொடுத்த வேலையில் வந்து நான் கொஞ்சம் சீரியஸ் வந்துட்டேன், ஸோ அதனால நான் வந்து அவனை சீக்கிரமாக எடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. நம்ம காடஸ் வந்து நம்மளோட ஜட்மெண்ட் வந்து இன்னும் வைக்கல, ஸோ அதனால இவனை வந்து நம்ம வந்து கொன்னே ஆகணும். எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ நம்ம வந்து நம்மளோட ரீட்ரைவல் ஆர்பரேஷன் வந்து ஆரம்பிச்சிருவோமா, இப்போ அவனை சாகடிக்கணும் அவ்வளோதானே அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அவளோட பவர் வந்து யூஸ் பண்ணுறா. நம்ம ஹீரோ இப்போ வந்து அவள் என்னை தான் வந்து கொல்ல போறா, அதனால வந்து நம்ம ஒரு புஷி வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒட்டுக்கா சண்டை போடணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ தான் நம்ம கொஜிரோ யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுலேயே வந்து சொல்லியிருப்பான் நம்ம வந்து சேர்ந்து சண்டை போடணும் அப்படி சொல்லி. இவன் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் வந்து அவங்க கூட சேர்ந்து சண்டை போடணும் தான் நினச்சிருக்கான். பட் நான் வந்து அதை யோசிக்கவே இல்லை. இவன் முஷாஷி நான் வந்து இவன் கூட சண்டை போடணும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட கொஜிரோ வந்து சொல்கிறான். சுகமியும் அவங்களை வந்து டிஃபீட் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு கிஷன் அண்ட் ஒரு புஷி கூட சண்டை போடுறதே கிடையாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க என்னவா இருந்தா என்ன நம்ம வந்து சண்டை போடுவோம் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லும்போது கொஜிரோ நீ வந்து எப்பவுமே ஒரு ஒர்த்லெஸ் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னது வந்து யோசிச்சு பார்க்குறான். இப்போ இதுலேருந்து நான் வந்து கிவ் அப் பண்ணிட்டேன், எங்கள் அப்பா என்ன நினச்சி வந்து பெருமைப்படவே மாட்டார், எங்கள் அப்பா முகத்தில் நான் ஒரு பெருமை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ஒரு புஷினா வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு வந்து நினச்சி பார்க்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பேண்ட் வந்து கிரியேட் பண்ணு சொல்லிட்டு நினச்சோம்ல, அது வந்து இன்னிலேருந்து நம்ம வந்து தொடங்கும். நம்ம 3 பேர் வந்து ஒட்டுக்கா வேலை செய்வோம் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது அந்த ஒரு பொண்ணு வந்து அவரோட பவர் வந்து யூஸ் பண்ணுறா. ஆக்சுவலி அந்த ஒரு பொண்ணுனால அட் அ டைமில் வந்து ஒரு 7 பிளேட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியுது. ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா ஒரு கெச்சஸ் பிளேட் வந்து சமாளிக்கதே கஷ்டம், இவரை வந்து நான் எப்படி சமாளிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. அவளோட 7 ஸ்வாட்ஸ் வச்சும் அவங்கள வந்து பயங்கரமாக தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. ஆக்சுவலி இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து எந்த ஒரு கெச்சஸ் பிளேட் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது, ஏன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு ஓனி கிடையாதுல, ஏன்னா இந்த பொண்ணுக்கு வந்து வீக் பாயிண்ட் அப்படி சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஒரு சிங்கிள் ஸ்வாட் வச்சு இவளை வந்து தோக்கடிக்கலாம். நம்ம ஹீரோ இது ஃபைனலாக சண்டை போடுறதுக்கான நேரம் அப்படி சொல்லிட்டு போய் அந்த பொண்ணு கூட வந்து பயங்கரமாக சண்டை போடுறான். அவள் அட்டாக் பண்ணுற எல்லா பிளேட்ஸ்ல இருந்து தப்பிச்சுட்டு அவனோட ஸ்வாடை வந்து அந்த பாறை வந்து சொருகி வச்சுக்கிறான். அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஒரு டெக்னிக் பண்ணியிருப்பான் தெரியுமா, அந்த ஒரு டெக்னிக் தான் வந்து நம்ம ஹீரோ இப்போ வந்து பண்ண போகிறான். அந்த ஒரு பொண்ணு வந்து லாஸ்ட் ஒரு பிளேட் வச்சு அட்டாக் பண்ண, பட் நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை போய் தோக்கடிக்காம வந்து போயிடுறான். பட் அந்த பொண்ணு வந்து அடிச்சிடறா. அது வந்து ரொம்ப க்ளோஸ், நேற்றுக்கு நான் வந்து அவளை கொண்டிருப்பேன் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவளை நம்மளால தொடக்கூடிய முடியல அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அவளை தொடாம நம்ம எப்படி அவளை பீட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு வந்து பேசிக்கிறாங்க. ஒருவேளை அவகிட்ட இருக்கிற எல்லா ஷாட்ஸையும் நம்ம வந்து அழிச்சிட்டோம்னா என்ன நடக்கும், அந்த ஒரு பொண்ணை வந்து நம்ம ஈஸியாக தோக்கடிச்சிடலாம்ல, இப்போ நம்ம என்ன பண்ணுறது கேப்டன் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகிமி கேட்க நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அதுக்காக என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்மளோட கொஜிரோ சொல்ல அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ வரப்போகிற 3 எபிசோட பற்றி சொல்லணும்னா உண்மையுமே பங்கமாக இருக்கும், ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.